ஏகே 62 கொடுத்த டார்ச்சரில் அஜித் வேல்டூரையே தள்ளி வைத்துவிட்டார். ஏனென்றால் விஜய் வாரிசு படத்தை முடித்துவிட்டு லியோ படத்தின் படப்பிடிப்பில் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் துணிவு படத்திற்கு பிறகு இன்னும் கதை கூட தயாராகாமல் இருக்கும் ஏகே 62 படத்தை நினைத்து தல ரசிகர்கள் பெரும் கலக்கத்தில் இருந்தனர். ஆனால் இப்போது ஏகே 62 படத்திற்கு அஜித் ஓகே சொல்லிவிட்டார். அஜித்திடம் இருந்து வரவேண்டிய ஃபீட்பேக் எல்லாம் வந்துவிட்டது. இதனால் மகிழ்திருமேனியும் பெரிய கண்டத்தில் இருந்து தப்பித்துள்ளார். ஏனென்றால் முதலில் மகிழ்திருமேனி கதையும் ஆப்ஷனில்தான் இருந்தது. அதன்பின் கொடுத்த டேட்டிற்கு ஏதாவது படம் எடுத்தே ஆக வேண்டுமென ஒரு கொரியன் படத்தின் ரீமேக் பற்றிய பேச்சுக்கள் அடிபட்டது. ஏகே 62 படத்தின் தயாரிப்பு நிறுவனமான லைக்கா ஏற்கனவே பெரிய ஹிட்டான கொரியன் படத்தின் ரீமேக் உரிமையை வாங்கி வைத்திருந்தது. பேசாமல் அதை அஜித்தை வைத்து எடுத்துவிடலாம் என்று மகிழ்திருமேனியின் கதையை நிராகரித்தது. ஆனால் கொரியன் படத்தின் கதையிலும் திருப்தி அடையாத அஜித் கடைசியில் மகிழ்திருமேனி கதையில் சில சேஞ்சஸ் சொல்லி ரெடி பண்ண ஒத்துக்கொண்டார். அஜித்தை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் சினிமாவில் சொல்கிறார்கள், அவர் பேசி முடித்துவிட்டால் அவ்வளவுதான். இனிமேல் வாயை திறக்க மாட்டார், எதிலையுமே தலையிட மாட்டார். முதலிலேயே எல்லாவற்றையும் ஒரு பேச்சாக முடித்து விடுவார். அஜித்திடம் பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டால் நேராக பூசணிக்காய் உடைத்துவிட வேண்டியதுதான் என்று கூட சொல்வார்களாம். கடைசியாக அஜித் தன்னுடைய கதைக்கு ஓகே சொன்னதால் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கும் மகிழ்திருமேனி அஜித் சொன்ன கரெக்ஷன் எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறாராம். இப்படம் புதுப்பேட்டை போல் அரசியல் கலந்த கேங்ஸ்டர் கதை என்று கிசுகிசுக்கப்படுகின்றது. நிச்சயம் இந்த படம் மகிழ்திருமேனியினுடைய கேரியருக்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும். ஆகையால் இனிவரும் நாட்களில் ஏகே 62 படத்தை குறித்த அப்டேட் வரிசையாக வர துவங்கும். அதே சமயம் முதல் கட்ட படப்பிடிப்புக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் அறக்க பறக்க நடந்து கொண்டிருக்கிறது. அதைப்போல் படத்தின் கதைக்கு ஏற்ப மற்ற நடிகைகளின் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக இயக்குனர் மகிழ்திருமேனி இந்த படத்துக்கான கதையை எழுதி வருகிறார் என்பதை குறிப்பிடத்தக்கது.